தமிழன் தொலைக்காட்சி சொந்தங்களுக்கு கிறிஸ்டோபர் தாஸின் அன்பு வணக்கங்கள். இன்றைய அரசியல் அரங்கம் நிகழ்ச்சிக்காக நம்முடன் இணைந்திருப்பவர் அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகத்தின் மருத்துவர் அணியின் மாநில துணைத் தலைவரும் தமிழக தெய்வீக பேரவை போன்ற பல்வேறு அமைப்புகளை நடத்தி வருவருமான டாக்டர் நா அருள் அவர்களோடு சமகால அரசியல் மட்டுமில்லாது பல்வேறு விஷயங்களை நாம் அவரோடு பேசலாம். சார் வணக்கம். வணக்கம் சார். மிகுந்த மகிழ்ச்சி உங்களை சந்தித்ததில். மிகுந்த மகிழ்ச்சி எனக்கும். இந்த தமிழ் தொலைக்காட்சி நேயர்களோட பல தடவை நான் பேசியிருக்கிறேன். மீண்டும் ஒரு முறை சில விஷயங்களை பேசுவதற்கு அவங்களுடைய நினைவுதல் நானும் மற்றற்ற மகிழ்ச்சி அடைகிறேன். ரொம்ப மகிழ்ச்சி சார், நம்ம பேசலாம். இப்போது அதாவது ஆட்சி கட்டிலில் இருக்கக்கூடிய கட்சிகளை விட பிரதான எதிர்கட்சிகள் மீதான விமர்சனங்கள் தான் அதிகரிச்சுட்டே வருது. நம்ம அதிமுக மீதான தொடர் விமர்சனங்களை பார்க்கலாம். அதுக்கு முன்னதாக தமிழகத்தில் பிரதமரோட வருகை, முதலமைச்சர் அந்த நிகழ்ச்சியை புறக்கணித்தது போன்ற பல்வேறு விமர்சனங்கள் பரஸ்பரமாக தொடர்கதியாகி இருக்கிறது. அந்த நிகழ்வை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? அதாவது ஒரு அரசியலை தாண்டி அவர்கள் ஒரு அதிகார பொறுப்புக்கு வந்து விடுகிற பிறகு சில புரோட்டோக்காலை யாராக இருந்தாலும் பின்பற்றணும், இல்லாட்டி அது காலத்துக்கும் பேசு பொருளாகி விடுகிறது. உதாரணமாக எம்ஜிஆருடைய அந்த நாகரிகமான அரசியல் பல விஷயங்களை பேசுவதாக இருந்தாலும் கலைஞருடைய அந்த நாகரிகமான அரசியல், இத்தகைய அரசியலை தான் அவர்களுக்கும் பெருமை சேர்க்கும், அவர்களை சார்ந்த இயக்கத்துக்கும் பெருமை சேர்க்கும், அதைவிட முக்கியமாக தமிழ்நாட்டுடைய நிர்வாகத்துக்கு பெருமை சேர்க்கும். ஏற்கனவே மத்திய அரசுக்கும் இதற்கும் உரசல்கள் போய் கொண்டிருக்கிற நிலையில், நிதியை கொடுக்க மறுக்கிற நிலையில், இவர் மேலும் அதற்கு எரியிற எண்ணெயில் எண்ணெய் ஊற்றுவது போல வெளிப்படையாக இப்படி ஒரு நாட்டினுடைய தலைமை பொறுப்பு இருக்கக்கூடிய ஒரு நிகழ்ச்சியை புறக்கணிக்கிறார் என்று சொன்னால் நிச்சயமாக அது மிக மிக துரதிர்ஷ்டவசமானது. இதை முதல்வர் அவர்கள் நிச்சயமாக தவிர்த்திருக்க வேண்டும். இதில் என்ன ஆயிருக்க போயிருக்கிறது? அப்படி இருந்ததனால் இவருடைய மரியாதை குறைந்திருக்க போகிறதா? நிச்சயமாக இல்லை. ஆகவே இது இது எதிர்பார்க்கவில்லை, இது தவிர்த்திருக்கக்கூடியது. இதை இவர் மேற்கொண்டு எந்த அரசியல் தலைவரும் இத்தகைய நிகழ்வுகளை தொடரக்கூடாது. அதிகபட்ச நாகரிகத்தை 1000 தான் உள்ளிருந்தாலும் நாட்டு மக்கள் நலன் கருதி நிச்சயமாக இதை இவர் தவிர்த்திருக்க வேண்டும் என்பதுதான் எங்களுடைய எண்ணம். இப்போ அதற்கு முதலமைச்சரே நீலகிரி அந்த பொதுக்கூட்ட மேடையில் விளக்கம் அளித்து விட்டார். இந்த நிகழ்ச்சியினால் தான் அதனால் வர முடியல அப்படின்னு அங்கிருந்து சில கோரிக்கைகள் முன்வைத்தார். இப்போது நீங்கள் குறிப்பிடக்கூடிய அந்த விஷயம் ஒரு புரோட்டோகால் சொல்கிறீங்க, மத்திய அரசு நிதி தர மறுக்கிறது அப்படின்றது நீங்கள் ஒப்புக்கொள்கிறீங்க. ஆமாம். அதே ஒரு புள்ளியில் இது ஒரு குறைந்தபட்ச, அதாவது இது உள்நோக்கம் என்பது முதலமைச்சர் மட்டுமே அறிவார். இருந்தாலும் நம்ம பார்க்கக்கூடிய பத்திரிகைகளோட ஒரு விமர்சனங்கள் தான். ஒருவேளை இதற்கு உள்நோக்கம் இருந்தாலும் கூட என்ன தவறு? அது தமிழகத்திற்கு தொடர்ந்து வஞ்சனை இடைத்து கொண்டிருக்கிறது மத்திய அரசு. கல்வி உள்ளிட்ட மிக முக்கியமான ஒரு துறைகளுக்கான நிதியை கூட வழங்க மறுத்து வருகிற போது ஒரு முதலமைச்சர் இந்த விதத்தில் ஒரு அதிருப்தி காட்டுவது நல்ல விஷயம் தானே? நல்ல விஷயம் என்று ஏற்றுக்கொள்ளவே முடியாது. ஏனென்றால் நமக்கு ஒரு பெருமை தரக்கூடிய மாபெரும் ஒரு சாதனை நிகழ்வு அங்கே நடந்து கொண்டிருக்கிறது. பாம்பன் பாலம் என்ன ஆந்திராவில் இருக்கிறதா? பாம்பன் பாலம் என்ன கேரளாவில் இருக்கிறதா? நம் மண்ணுக்கு பெருமை தரக்கூடிய உலக அதிசயங்கள் ஒன்றான ஒரு நிகழ்வு அங்கே நடந்து கொண்டிருக்கிறது. அந்த நிகழ்வையும் நாம் பார்க்க வேண்டும். அது மட்டுமல்ல, அவர் வேற ஏதாவது அஜெண்டா வைத்துக்கொண்டு பிரதமர் நம் நாட்டுக்கு வந்தாரா? அதே நேரத்தில் இவர் சொன்னார் என்பதற்காக இலங்கையிலே அவர் சில பாசிவான மூவ்களை செய்துவிட்டு வந்திருக்கிறார். இப்படி ஒரு பரஸ்பர உதவிகளை அங்கே அரங்கேறி கொண்டிருக்கிற நிலையில் இவர் மக்கள் நலனை கருதி தான் நான் சொல்லுகிறேன். இது தவறு என்று சொல்லவில்லை என்றாலும் இது செய்திருக்க கூடாது என்பது எங்கள் போன்ற அரசியலில் 40 ஆண்டுகால இருக்கக்கூடிய பார்வையாகும். மக்கள் நலன் கருதி இது அவர்களுடைய இதற்கு நாம் இப்படி செய்தாலும் கூட அவரவர் நன்னயம் செய்துவிடு என்று சொன்னானே வள்ளுவன். அடுத்த கன்னத்தில் மறுத்த கன்னத்தை காட்ட சொன்னானே இயேசு. அதெல்லாம் நாம் படித்திருக்கவில்லையா? என்ன இது நடந்து இருக்க போயிருக்கிறது? இவர் அங்கே இருந்து 2 நிமிடம் இருந்து அவரை வரவேற்று அந்த முறையாக அதை வழிநடத்தி விழாவில் கலந்து கொண்டிருந்தால் இவருக்கும் பெருமை, இவர் சார்ந்த மண்ணுக்கும் பெருமை என்பதுதான் எங்களுடைய உறுதியான நிலைப்பாடு. இவ்வளோ பேசக்கூடிய பிரதமர் ஒரு மாநிலத்திற்கான நிதியை ஏன் தர மறுக்கிறீர்கள் என்ற கேள்விக்கான பதிலை சொல்ல மறுக்கிறார். வெட்கம். ஆனால் 11 ஆண்டுகளில் ஒப்பிடும் பொழுது பிற மாநிலங்களோட தமிழகத்திற்கு தான் அதிக நிதியை தந்திருக்கிறார் கணக்கு அப்படின்றத பிரதமர் பதிவு செய்யறார். அது மட்டுமல்ல, தாண்டி ஒரு வார்த்தையை சொல்லுகிறார், இவ்வளவு கொடுத்து கூட அழுது கொண்டிருக்கிறார் என்று சொல்லுகிறார். இது இதை ஏற்றுக்கொள்ள முடியாது. தந்தது உண்மையா, தந்ததை மறுத்தது உண்மையா?
தந்தது உண்மை என்றால் அவர்கள் அளவை சொல்கிறார்கள். அந்த காலகட்டத்தில் இருந்த தங்கத்தின் விலை என்ன, அந்த காலத்தில் இருந்த பணத்தின் விலை மதிப்பு என்ன, அடுத்து நம்முடைய நாட்டிலிருந்து அவர்களுக்கு செல்லுகின்ற விகிதாச்சாரம் என்ன, நம்முடைய கான்ட்ரிபியூஷன் டுவர்ட்ஸ் சென்ட்ரல் என்ன, இதெல்லாம் கணக்கு போட்டு பார்க்கறது நிச்சயமாக குறைவு. அது மட்டுமல்ல, யார் வீட்டு பணம் இது, இவர்கள் யார், இதை இவர்கள் கையாள தகுதி உள்ளவர்கள் ஒழிய இதை நிர்ணயிக்க தகுதியற்றவர்கள் ஆவார்கள். இவர்கள் கட்டாயமாக நாட்டு மக்கள் நலனுக்காக கல்விக்காக கொடுத்திருக்க வேண்டியது என்பது வெளிப்படையான உண்மை. இப்பொழுது அவர்கள் உச்ச நீதிமன்றம் போயிருக்கிறார்கள். நான் உறுதியாக சொல்லுகிறேன், நிச்சயமாக உச்ச நீதிமன்றம் எப்படி கவர்னர் விஷயத்தில் பாசிட்டிவான ஒரு தீர்ப்பு தந்ததோ அப்படி தீர்ப்பை நிச்சயமாக தரும் என்று நான் எதிர்பார்க்கிறேன். அதற்கும் தாண்டி ஒரு பிரதமர் சொல்லுகிறார், இதற்காக சிலர் அழுது கொண்டிருக்கார் என்ற ஒரு வார்த்தையை பயன்படுத்துகிறார். இதை உண்மையிலேயே எங்களை ஒரு நடுநடுக்க செய்து விட்டது. இப்படி ஒரு பிரதமர் பேசுவாரா? ஏதோ இவருடைய காலில் விழுந்து கேட்பது போலவும், இதை நீ ஏன் அழுதுகிறேன், இதெல்லாம் ஒரு வார்த்தை தவிர்க்கக்கூடிய வார்த்தைகள். இது இந்த தமிழ்நாட்டு மக்களுக்கே ஒரு களங்கத்தையும் அவருடைய மனதிலே ஒரு வெறுப்பையும் உருவாக்கக்கூடிய வார்த்தையாகத்தான் நாம் பார்க்கிறோம். நிதி ஒதுக்கீடில் பாரபட்சம் என்பது 100% உண்மை என்பது தெரிந்தவர்கள் புரிந்தவர்களுக்கெல்லாம் நிச்சயமாக தெரியும். இப்போ இந்த நிதி ஒதுக்கீடு என்ற ஒற்றை விவகாரத்தை பேசும் பொழுது அது ஒரு துறை சார்ந்த நிதி ஒதுக்கீடை தர மறுக்கிறார்கள். இதனால் மக்கள் நல திட்டங்கள் செய்ய முடியாமல் ஒரு மாநில அரசு தவிக்கிறது. அப்படி அந்த இடத்துல நம்ம பார்க்கலாமா? இல்லை அதை தவிர்த்து மாநில உரிமைகளுக்கு எதிராக ஒன்றிய அரசு செயல்பட்டு கொண்டே இருக்கிறது அப்படின்னு ஒரு விமர்சனம் இதன் மீது தொடர்கிறது. இதை எப்படி பார்க்கலாம்? ஒரு இஷ்யூ பேஸ்டாக பார்க்கலாமா, இல்லை இது ஒரு ஸ்ட்ராட்டஜிக்கலாவோ, இல்லை இது வந்து ஒரு ரெண்டுமே ஒரு அஜெண்டா இருக்குன்னு பார்க்கலாமா? இது ரெண்டுமே உண்மைதான். இவர்கள் அந்த 100 நாள் திட்டத்துக்கு செல்ல வேண்டிய பல கோடிகள் தர மறுக்கிறார்கள். இது ஒரு வெளிப்படையான தவறு. ரெண்டாவது, இவர்கள் எடுக்கிற கல்வி கொள்கையை அதற்கு இவர்கள் ஊக்கம் சேர்க்க வேண்டும். இன்று உலக அளவிலே தமிழர்கள் படித்த படிப்பு, தமிழர்கள் இருக்கிற பல்கலைக்கழகம் மிக திறம்பட செயல்பட்டிருக்கிறது. அதற்கு அவர்கள் எடுத்துக்கொண்டது 3 மொழி கொள்கையில், 2 மொழி கொள்கையில் நாம் சிறந்தோங்கி விளங்குகிறோம். ஆங்கிலத்தில் நமக்கு நிகர் யாருமே இல்லை. உலக அளவிலே நம்முடைய மாணவர்கள் மாணவ செல்வங்கள் போன்று அவர்கள் தங்களுடைய திறமையை நிலைநாட்டி கொண்டிருக்கிறார்கள். அதனால் இந்த திருநாட்டுக்கு பெருமையாக இருக்கிறது. அப்படி இருக்கிற போது அங்கே 2 மொழி கொள்கை மிகவும் சரியாக சென்று கொண்டிருக்கிறது என்பது வெளிப்படையான உண்மை. அங்கே நம்ம டிக் போட்டுறோம். அதற்காக அவர்கள் கிட்டத்தட்ட ஆயிரக்கணக்கான 2000 கோடி நிதியை தர மறுக்கிறார்கள் என்று சொல்வது மிக வெட்கக்காடானது. ஆனால் இதில் ஆரம்ப புள்ளியில் இந்த தமிழக அரசு குளறுபடி செய்தது என்பதும் உண்மையான ஒன்று. அந்த நிமிடத்தில் நாங்கள் கலந்து ஆலோசித்து சொல்கிறோம், தமிழக அரசு குளறுபடி செய்தது. நிச்சயமாக அந்த ஒப்புகையில் அவர்கள் உடனடியாக கருத்து சொல்லாமல் நாங்கள் நிச்சயமாக கேட்டு பாசிட்டிவாக சொல்லுவோம்னு சொல்லி அந்த ஐஏஎஸ் அதிகாரி சொல்லியிருக்கிறார். அதை தான் அந்த பிரதான மந்திரி சொல்லி காட்டுறாரு. நீங்கள் கொள்கை பிடிப்பு உள்ளவர்கள் 50 ஆண்டு காலமாக இந்த நிகழ்ச்சி பேசப்பட்டிருக்கிறது. அதற்கு பிறகு என்ன கலந்து ஆலோசனை தேவைப்படுகிறது? அந்த நிமிடமே மறுத்து நாங்கள் நிச்சயமாக இதில் நாங்கள் பங்கேற்க மாட்டோம், இருமொழி கொள்கை கலந்து ஆலோசனை என்பது புரிந்து கொள்ள முடிகிறது. உடனே ஒரு அப்ரூவல் கொடுத்துட முடியாது ஒரு ஸ்டேட் கவர்மெண்டால. அந்த கலந்து ஆலோசித்து என்பது சரியான அணுகுமுறை. ஆனால் கலந்து ஆலோசித்து விட்டு ஒப்புதல் தருகிறோம் அப்படின்றது பாசிட்டிவாக சொல்லுகிறோம் என்று சொல்லியிருக்கிறார். பாசிட்டிவ் அப்படின்ற வார்த்தையை அவர் பயன்படுத்துகிறார். அதுதான் பிரதான் மந்திரி சொல்லுகிறார், அந்த கல்வி மந்திரி, மத்திய கல்வி மந்திரி சொல்லுகிறார். ஆக அது 1000 இருந்தாலும் இது மக்களுடைய கல்வி, மாணாக்கருடைய வளர்ச்சி, எதிர்காலங்களில் அடைப்பட்டு நிற்கிறது. ஒரு நாடு செழிப்பட வேண்டும் என்றால் கல்வியில் எந்த ஒரு தடையும் இல்லாமல் அந்த நாடு நடைபோட வேண்டும். அதற்கு தடை போடுகிற இந்த நிகழ்ச்சி நிச்சயமாக கண்டிக்கத்தக்கது என்பதுதான் என்னுடைய கருத்து. அதே போல பாஜகவுடைய அந்த எல்லாம் ஒரு நாடு, ஒரு தேர்தல், ஒரு மொழி, ஒரு மதம் என்றெல்லாம் பேசிக்கொண்டிருப்பது நிச்சயமாக இவருடைய RSS அஜெண்டாவை இவர்கள் திணிக்க முயற்சிக்கிறார்கள் என்பதுதான் உண்மை. ஆக ஸ்ட்ராட்டஜி லெவலிலும் இவர்களுடைய பாலிசி லெவலிலும் இவருடைய அதிகாரத்துவத்தினுடைய ஒரு ஓங்கிய கை நிலையிலும் இவர்கள் இந்த விஷயத்தை அணுகுகிறார்கள். இதனால் தமிழ்நாடு நிச்சயமாக, குறிப்பாக நம்முடைய தமிழ்நாடு பாதிக்கப்படுகிறது என்பதுதான் உண்மை. இப்போது நம்ம மத்திய அரசாங்கம் தமிழக இடையிலான இந்த மோதல் போக்கு அல்லது மாநில உரிமைகளுக்காக குரல் கொடுத்து வருகின்ற ஒரு பிராந்திய மிக முக்கியமான ஒரு கட்சி, இதன் உரிமைகளை தொடர்ந்து பாதிப்புக்குள்ளாக்கி வருகிறது ஒன்றிய அரசு அப்படின்றது தான். அது அதிமுகவாக இருக்கட்டும், திமுகவாக இருக்கட்டும், ரெண்டுமே தமிழக எல்லா கட்சிகளுடைய கருத்து. இப்படியான ஒரு சூழலில் ஆளுநருக்கு எதிராக இப்போ உச்சநீதிமன்றம் வழங்கியிருக்கிற இந்த தீர்ப்பு, இனி மத்திய அரசு ஆளுநரை வைத்து ஒரு மாநிலத்தை
முடக்கும் செயல் இதன் மூலம் வந்து தடுக்கப்பட்டு விடும் அப்படின்னு நம்பலாமா? நிச்சயமா நம்ப முடியாது. ஏனென்றால் நிச்சயமா நம்ப முடியாதுன்றீங்க. முடியாது. ஏனென்றால் இந்த மத்திய அரசு பல காலங்களில் நீதிமன்றங்களுடைய கருத்துக்களை மீறி தன்னிச்சையாக செயல்பட்டுக்கிற வரலாறுலாம் இருக்கிறது. ஆனால் இந்த நிலையில் இதை மிக அழகாக கொண்டு சென்ற தமிழக அரசுடைய போக்கு நிச்சயமாக பாராட்டத்தக்கது. அதற்காக உச்சநீதிமன்ற கொடுத்து கருத்து மிகவும் வரவேற்கத்தக்கது. இத்தகைய ஆளுநர்களை இன்னமும் ஏன் அவர்கள் வைத்துக் கொண்டிருக்கிறார்கள் என்பதுதான் நம்முடைய கேள்வி. அதுதான் நான் பழைய கருத்துக்கே செல்கிறேன். இப்படி ஒரு அடக்குமுறையான ஒரு கவர்னரை அங்கே திணிக்க வைத்து அங்கே நடக்கின்ற செயல்பாடுகள் குந்தகம் ஏற்படுத்தி இவர்களுக்கு தொந்தரவு கொடுக்க வேண்டும் என்பதை தான் மத்திய அரசுடைய அஜெண்டாவாக இருக்கிறது. அதற்காக தான் SN ரவி போன்றவர்களை வைத்துக் கொண்டிருக்கிறார்கள். அதனுடைய செயல்பாடுகளை ஒவ்வொரு முறையும் உச்சநீதிமன்றம் சென்றால் நாம் இதை கையாண்ட வேண்டும். ஒவ்வொரு நிகழ்ச்சிகளையும் ஒவ்வொரு மக்கள் நலப்பணிகளையும் எவ்வளவு வெக்கக்கான இதற்கு பொருட்செலவென்ன, நேர செலவென்ன, எவ்வளவு தடைபாடுகள் இருக்கிறது. இதை ஒரு முயற்சி எடுக்கிற போது சரி, மற்ற மாநிலங்களால் அவ்வாறு கேரளா தவிர மற்ற மாநிலத்துக்கு முயற்சி எடுக்க முடியவில்லையே, அவர்கள் அடிப்பணிந்து அவர்கள் அந்த சொல்லுக்கு ஏற்றவாறு சென்று கொண்டிருக்கிறார்களே. ஆக இதனுடைய அடிப்படை விஷயம் என்பது அவர்களுடைய பாலிசி, அவர்களுடைய ஸ்ட்ராட்டஜி, அவர்களுடைய அந்த பின்னோக்கு கொள்கை, இதன் அடிப்படையில் தான் ஒவ்வொரு நகரவையும் இவர்கள் செய்து கொண்டிருக்கிறார்கள். இந்த நிகழ்வு மட்டும் அவர்களை திருத்திவிடும் என்று நாங்கள் நினைக்கவில்லை. நேற்றைய தீர்ப்பு வந்து மிக முக்கியமான ஒரு விஷயம் பார்க்கும் பொழுது, ஆளுநர்கள் வந்து உங்களுக்கான தனி வீட்டு அதிகாரம் என்பதெல்லாம் ஒன்றல்ல, நீங்கள் அதெல்லாம் கையில் எடுக்க மத்திய அரசுடன் தொடர்ந்து செயல்பட சாட்டையை சுழற்றி இருக்கிறது. இது வந்து நீங்கள் குறிப்பிட்டது மாதிரி ஒவ்வொரு விவகாரத்திற்கும் நீதிமன்றத்தின் கதவை தான் தட்ட வேண்டுமா? அப்போ மக்கள் பிரதிநிதிகள் இருக்கின்ற இடம் பாராளுமன்றமோ சட்டமன்றமோ எதற்கு அப்படின்ற ஒரு கேள்வி எழுவதை தவிர்க்க முடியவில்லை. ஆமாம். அப்போ இந்த மாதிரி ஒரு சூழலில் இந்த விவகாரங்கள் நீதிமன்றத்திற்கு போனால் இப்படி ஆகும் அப்படின்றதை அறியாமல் ஒரு ஆளுநர் இருந்திருக்கிறார் அப்படின்ட்டு துரதிருஷ்டவசமானது அல்லவா? நான் தான் சொன்னேனே, நீதிமன்றம் என்ன சொன்னாலும் நான் செய்வதுதான் செய்வேன் என்ற மன முடிவில் அவர் இருக்கிறார். ஏனென்றால் நீதிமன்றம் ஒரு மாதத்துக்கு முன்னே எச்சரிக்கை கொடுத்து, நீங்களாக மாறிவிடுங்கள், நீங்களாக அதை சரி செய்து விடுங்கள், உங்களுடைய கோப்புகள் கையெழுத்து விடுங்கள் சொன்னது. கடைசி நாள் வரைக்கும் 1-2 தவிர மற்றதுக்கெல்லாம் அவர் இசைந்து கொடுக்கவே இல்லையே. அவர் இத்தனைக்கும் ஒரு IPS அதிகாரி, நடைமுறை தெரியாதா, படிக்காதவரா? அதுதான் நானே கேட்கிறேன். அப்படி இருக்கிற பொழுது அவர்கள் முடிவு செய்து விட்டார்கள். தீர்ப்பு என்ன தீர்ப்பு, நாம் நடப்போம் என்ற ஒரு நிலையில் இருக்கிறார்கள். அதனால்தான் அவர்கள் தீர்ப்பையும் மதிப்பதில்லை, இங்கே இருக்கிற கோரிக்கையை மதிப்பதில்லை, மக்கள் நலனை முன்னிறுத்துவதில்லை. அவர்கள் எப்படியாவது தமிழகத்தையும் மற்ற மாநிலங்களைப் போல கபலீகரம் செய்து இங்கே RSS உடைய கருத்துக்களை திணிக்க வேண்டும் என்ற அஜெண்டாவில் அவர்கள் இயங்கிக் கொண்டிருக்கிறார்கள் என்பதுதான் உண்மை. இப்போது நீங்கள் சொல்வதனால் எனக்கு அந்த கேள்வி எழுகிறது. அதாவது தெரிந்தே செய்கிறார்கள் அப்படின்றதுக்கான மிக முக்கியமான காரணம் அப்படின்றது ஒரு பெரும்பான்மைவாதம். என்கிட்ட ஆட்சி அதிகாரம் இருக்கு, டூ வாட் ஐ சே, என்னை உன்னால என்ன பண்ணிட முடியும், இதற்கான பெரிய அடிப்படை முக்கிய உளவியல் காரணம். அதே மத்திய அரசாங்கத்தின் மூலமான இந்த பிரதிநிதி செயல்படுத்துகிறார் அப்படின்னு நம்ம புரிஞ்சுக்கலாம். இந்த பெரும்பான்மைவாதம் பேசும்போது இந்த வக்ஃபு சட்ட திருத்த மசோதா கூட அது தேவையா தேவையில்லை என்பது ஒரு டிபேட், அது விட்டுலாம். ஆனா பெரும்பான்மையா இருக்கக்கூடிய அந்த அவையில் எங்களால் செய்ய முடியும் அப்படின்ற ஒரு போக்கு இருக்கு இல்லையா? ஏன்னா அதனால அதிகாரத்தை நோக்கிய போக்கு எதிர்கட்சிகள் வைக்கின்ற எந்த திருத்தங்களுக்கும் செவி கொடுக்கவில்லை. அதாவது JPC-லேருந்து எல்லா கூட்டங்கள் நடைபெற்றது தான், மறுப்பதற்கில்லை. ஆனால் கருத்துக்கள் கேட்கப்படுவதில்லை. நான் தான் சொன்னேன். அப்போ இந்த போக்கு இருக்கு இல்லையா? ஆமாம், அவர்கள் முடிவில் தெளிவாக இருக்கிறார்கள். என்ன நடந்து விட போகிறது, நம்முடைய கொள்கையை நாம் எந்த ரூபத்திலாவது நிலைநாட்டி விடுவோம், புறக்கடை மூலமாக நிலைநாட்டி விடுவோம் என்பதுதான். பாருங்கள், அவர்கள் இருமொழி கொள்கை மும்மொழி கொள்கையாக்கினார்கள். இந்தி என்று நாங்கள் சொல்லவில்லை என்று சொல்லுகிறார்கள். ஆனால் எந்த ஒரு மொழிக்கும் ஆசிரியர்களை அவர்கள் நியமிக்கவில்லை. அவர்கள் சொல்கிற கேந்திரா வித்யாலயில் கூட ஒரு தமிழ் ஆசிரியர் கூட இதுவரைக்கும் அவர்கள் போடவில்லை. ஆக அங்கே நடப்பதெல்லாம் இந்தி வகுப்பு மட்டும்தான். ஆக மறைமுகமாக வேறு ரூபமாக அதில் அவர்கள் கை தேர்ந்தவர்கள். அவர்கள் அந்த அடிப்படையிலே அவர்கள் நினைப்பதை நிலைநாட்டுவதற்கு எல்லா விதமான முயற்சி சொல்வார்கள். அதனால் தான் நான் என்ன சொல்கிறேன் என்றால், மாநில உரிமைகளை காக்க உங்களுடைய குரல் இதைவிட ஓங்கி வளர வேண்டும். உங்களிடமிருந்து வெளிப்படுகிற நீங்கள் உண்மையானவர்களாக இருக்க வேண்டும், நீங்கள் சக்திமான்களாக இருக்க வேண்டும், நீங்கள் நியாயவான்களாக இருக்க வேண்டும். உங்கள் மீது எதுவும் கரைப்படாமல் இருக்கிற பொழுதுதான் உங்களுடைய குரலுக்கு வலு இருக்கும், அதில் ஒரு நியாயம் இருக்கும், அதில் ஒரு சக்தி இருக்கும் என்று நான் சொல்ல வருகிறேன். அதே போல் மற்ற கட்சிகளையும் ஒருங்கிணைத்து அவர் செல்ல வேண்டும். இன்னும் இப்பொழுது ஏதோ கூட்டியிருக்கிற அனைத்து கட்சி கூட்டமெல்லாம் அதே போல் எல்லா கருத்துக்களுக்கும் எதிர்கட்சிகளுக்கும் நேற்று எதிர்கட்சிகளாம் மிக கேவலமாக பேசுகிறார். அது மாதிரியெல்லாம் ஒரு நமக்கு நாமே
சண்டை போட்டுக்கொண்டு நமக்கு உள் சண்டையை வளர்த்துக்கொண்டு நம்முடைய வெளிப்படை வலிமையை வெளிக்காட்டாமல் இருந்தால் அது நிச்சயமாக எதிராளிகளுக்கு இடம் கொடுத்துவிடும் என்ற அடிப்படையிலே அவர்கள் மேலும் ஒருங்கிணைத்து அவர் மேலும் திறனோடு மேலும் தன்னொழுக்கத்தோடு சுத்தமான ஆட்சியை புனிதமான ஆட்சியை இவர்கள் எந்த ஆட்சியாலும் நடத்தினால்தான் இவருடைய குரலுக்கு வலு இருக்கும் என்று நான் இல்லை என்றால் உங்கள் மீது குறை சொல்கிறார்களவா அடுத்த டாஸ்மாகை பற்றி அவர்கள் கிழி என்று கிழிக்கிறார்களே இதற்கு இடம் கொடுத்துருக்கலாமா அந்த அமைச்சர் பாலாஜி இன்னும் வைத்துக் கொடுக்க வெட்கமா இல்லையா என்று கேட்கிறதே சுப்ரீம் கோர்ட் இதற்கு அவர் இடம் கொடுக்கலாமா ஆக தன்னைத்தானே ஓரளவுக்கு சரிப்படுத்திக் கொண்டால்தான் நம்முடைய வார்த்தைக்கு வலு இருக்கும் என்று நான் சொல்ல வரேன். இவ்வளவு அதிருப்தியை சம்பாதித்து கொண்டிருக்கக்கூடிய ஒன்றிய அரசு பாஜக தலைமையிலான அந்த ஒன்றிய அரசோடு அதிமுக மீண்டும் இணக்கம் காட்ட போகிறது அப்படின்றது ஒரு பெரும் அதிர்ச்சி அளிக்கிறது. இப்போ நீங்கள் ஒரு அதிமுக ஒரு பிரமுகராக அதிமுக நிர்வாகியாக இது எப்படி பார்க்குறீங்க? ஏன்னா இதில் அதிருப்தி இருக்குன்றது நீங்கள் பதிவு செய்கிறீங்க. நிச்சயமா அந்த கட்சியோடு மீண்டும் ஒரு தேர்தல் ஆதாயத்திற்காக கூட்டணி அஃப்கோர்ஸ் தட் இஸ் டிஃபரண்ட் ஃப்ரம் தி பிராக்டிகல் இஷ்யூ. இருந்தாலும் அது ஒரு பெரிய எதிரொலிக்குமே. இதை உணராமல் இருக்கிறது அதிமுக. இன்னும் அது முடிவு செய்யப்படவில்லை என்பதுதான் உண்மை. இருந்தாலும் அதற்கான ஒரு சமிஞ்சைகள் அதற்கான சிக்னல் நிச்சயமாக தெரியதான் வருகிறது. ஆனால் என்னவென்றால் இப்போது சட்டமன்றத்திலே ஒரு 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 நிகழ்வு நடக்கப் போகிறது. முன்னால் நடந்தது பாராளுமன்றம். இந்த சட்டமன்றத்திலே எங்களுடைய ஃபோக்கஸ் எல்லாம் எங்களுடைய என்றால் நான் தனிப்பட்ட கருத்தை வைத்துக் கொண்டிருக்கிறேன், தயவுசெய்து அதை தவறாக நினைக்காதீர்கள். இந்த கட்சியினுடைய நிலைப்பாடும் மற்றவர்களுடைய நிலைப்பாடும் என்றால் இப்போது எங்களுடைய முதல் எதிரி ஸ்டாலின், முதல் எதிரி திமுக அரசு, முதல் நீக்கப்பட வேண்டியது இது, எங்களுடைய முதல் அஜெண்டா இது. இதை நோக்கிய செயல்பாடுகள் நாங்கள் செய்கிறோம் என்ற ஒரு காரணத்தை அவர்கள் சொல்லுகிறார்கள். சில நேரத்தில் அரசியலில் இது அரசியலுக்குள் ஒரு அரசியலாக இருக்குமோ என்று தான் இதை நினைக்க தோன்றுகிறது ஒழிய இதை போல பல விஷயங்கள் நடந்திருக்கிறது. கருணாநிதியை பற்றி இந்திரா காந்தி சொல்லாததா, இந்திரா காந்தியை பற்றி கருணாநிதி சொல்லாததா, ஸ்டாலினை பற்றி வைகோ சொல்லாததா, ஸ்டாலினை பற்றி திருமா சொல்லாததா? ஆகவே இதில் நிரந்தர நண்பனும் இல்லை நிரந்தர எதிரியும் இல்லை என்ற அடிப்படையிலே தான் இதை எடுத்துக்கொள்ள வேண்டியிருக்குதே ஒழிய இதற்கான ஒரு எல்லா விதமான முடிச்சுகளுக்கும் இது நேராக நிற்கும் என்று எங்களால் நீங்கள் சொல்ல மிக சரியாக புரிஞ்சுக்கிறேன். இது நாங்கள் அதிமுக ஒரு அரசியல் நிலைப்பாடு எடுக்கிறது, அதில் நிறைய விஷயங்கள் இருக்கும். ஆமாம், சரியாகவே நான் புரிந்து கொள்கிறேன் நீங்கள் சொல்கிறது. ஏன்னா நீங்கள் முதல் எதிரி திமுக, நாங்கள் ஆட்சியில் வர வேண்டும், திமுகவே ஆட்சி அதிகாரத்திலிருந்து அகற்றப்பட வேண்டும் என்பதுதான் நோக்கம். அதுக்கான ஒரு ஸ்ட்ராட்டஜி நம்ம புரிஞ்சுக்கலாம், பொலிட்டிக்கலான்னு வச்சுங்க. ஆனால் அவ்வளவு பலமாக தமிழ்நாட்டில் பாஜக இருக்கிறதா? அவ்வளவு சமரசம் அதிமுக பண்ண வேண்டுமான்னு கேட்குறேன். நீங்கள் குறைந்தபட்ச மற்ற கட்சிகள் கூட இந்த லாஜிக் பொருந்தும், பாஜகவுக்கு இது பொருந்துமா? என்னுடைய அனுமானம் நிச்சயமாக இங்கே பாஜக வளர்ந்து கொண்டிருக்கிறது. என்னுடைய பார்வையிலே அந்த பாஜகவுடைய வளர்ச்சி எங்களுக்கு வெளிப்படையாக தெரிகிறது. நான் உறுதியாக சொல்லுகிறேன், பாஜகவுடைய வளர்ச்சியை நாம் குறைந்து மதிப்பிட்டால் நாம் சமநோக்கராக இருக்கவே முடியாது என்பது என்னுடைய நேரடியாக குறைத்து மதிப்பிடல, வளர்ந்து கொண்டு இருக்கிறது நம்ம மறுப்பதற்கு இல்லை. ஆனால் ஒரு எலெக்ஷனில் ஒரு அந்த ரோலை பிளே பண்ணக்கூடிய அளவிற்கு தகுதி அதற்கான பலம் இருக்கிறதா? அந்த பலத்தை கணக்கிடுவதற்கு முன்பு வாட் ஆர் த அதர் பாசிபிலிட்டிஸ் என்று திணைக்க வேண்டிய ஒரு இடத்தில் நாங்கள் இருக்கிறோம். ஏற்கனவே இவர்கள் பயணித்தவர்கள், ஏற்கனவே இரண்டாம் மட்ட தலைவர்களுடன் இவர்கள் இணைந்தே இருக்கிறார்கள். அதற்கு பின்னாமல் வேறு சில பிரச்சனைகளும் அவர்களுக்குள்ளே இருக்கிறது. அந்த அடிப்படையிலே இவர்களுடைய ஃபஸ்ட்டு சாய்ஸ் ஏற்கனவே விஜய் கூட போவதற்கான எல்லா முயற்சியும் எடுக்கப்பட்டது. அந்த கதவு மூடப்பட்டது. வேறு வாய்ப்பு ஆகையினால்தான் இந்த முடிவை நோக்கிய நகர்வு இருக்கிறது என்று நான் நினைக்கிறேன். நீங்கள் பாஜக குறித்து பேசும்பொழுது அதாவது திமுகவிற்கு பலமே இந்த பாஜக தான், அதாவது பாஜகவோட எதிர்ப்பு தான் திமுகவோட பலம். 26 கூட பாஜக எதுவுமே அவங்க சொல்ல முடியாது. அவங்களுடைய அதாவது அவங்க செஞ்ச சாதனைகளை சொல்லுவதை விட ஐயோ பாஜக வச்சு தான் திமுக அறுவடை பண்ணுது. 26ல மிகப்பெரிய ரோல் அது பிளே பண்ணும். ஸோ இந்த ஒரு சுச்சுவேஷனில் அதிமுக பாஜக கூட்டணி செய்யும் போது இந்த பரப்புரை எப்படி எதிர்கொள்ள போகிறது அதிமுக? நான் கேட்கிறேன். நிச்சயமாக அது மக்கள் எப்படி பார்ப்பாங்க? நிச்சயமாக ஒரு சிரமமான ஒரு முடிவு தான். அந்த ஒரு ரிஸ்க், அந்த ஒரு அபாயத்தையும் தாண்டித்தான் இவர்கள் இந்த முடிவு எடுக்கிறார்கள் என்று என்னுடைய பார்வையாக இருக்கிறது. ஏனென்றால் அது இருக்கிற இரண்டாம் மட்ட தலைவர்கள் அனைவரும் இன்னும் சொல்லப்போனால் செங்கோட்டையன் போன்ற ஜெயலலிதாவுடைய 100க்கு 110 விசுவாசியே அந்த பக்கம் போய் நின்று அவர்கள் சீதாராமனுடனும் அந்த மற்றவர்களுடன் பேசுகிற பொழுது இவருக்கு வேறு வழி இல்லை என்றே நான் நினைக்கிறேன். நான் ஒரு சாட்சியாக 3ஆம் நபராக என்று சொல்லுகிறேன், கட்சிக்காரனாக இல்லை. அவர் அப்படி என்றால் ஒருவேளை பழனிசாமி கூட தனிமைப்படுத்தப்படு விடுவாரோ என்ற ஒரு அபாயம் அங்கே இருக்கிறது. ஆகையினாலே
கள சூழ்நிலையில் மாறிக்கொண்டிருக்கிறது. இன்னும் ஒரு வருடம் இருக்கிறது. இப்படி போகிற மாதிரி போகி மறுபடியும் விலகுவாரா என்று கூட இப்போ நேற்றைய முந்தைய பேட்டியில் எனக்கு ஒரு சின்ன ஒரு சந்தேகம் உருவாகிறது. ஆகவே இது இன்னொரு 6 மாதம் கழித்தான் இதை பற்றிய ஒரு முழுமையான கருத்து மக்களுக்கும் தெரியும், ஏன் எங்களுக்கே கூட அப்போதான் தெரியும். ஸோ இப்படியான ஒரு 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 பரப்புரையை அதிமுகவுக்கு எதிராக உருவாக்கப்படுதுன்னு புரிஞ்சுக்கலாமா? உருவாக்கப்படுகிறது. அதில் 75% உண்மை இருக்குது என்று தான் நான் சொல்ல வேண்டும். டெல்லி போய் அமிதாப் ஷா மீட் பண்ணி இன்னைக்கு அவர் நம்ம நயனார் நாகேந்திரன் நேற்று டெல்லிக்கு போயிருக்கிறாரு. அண்ணாமலையை மாத்திர பேச்சு வந்துடுச்சு. அவரும் நான் தலைவருடைய போட்டியில் நான் இல்லை என்று பேசுகிறார். அந்த மேடையிலே பாமன் பால் நிகழ்ச்சி மேடையிலே அண்ணாமலை கீழே உட்கார வைக்கப்படுகிறார், நயன நாகேந்திரன் மேடை ஏற்றப்படுகிறார். இந்த நிகழ்வுகளெல்லாம் பார்க்கிற போது முதலில் போட்ட அதற்கான காரணம் என்பது நயினார் வந்து சட்டமன்ற உறுப்பினர், அது கவர்மெண்ட் ஃபங்க்ஷன். அண்ணாமலை வந்து இஸ் நாட் அ கவர்மெண்ட் பர்சன், அவர் ஒரு மாநில தலைவர். அது அண்ணாமலை விளக்கம் தந்திருக்கிறார். அண்ணாமலை ஏனென்றால் மற்ற நிகழ்ச்சிகளும் அண்ணாமலை இருந்திருக்கிறாரே, மற்ற அரசு நிகழ்ச்சிகள் அண்ணாமலை இருந்திருக்கிறார், அரசு நிகழ்ச்சிகளிலே இருந்திருக்கிறார். ஆகவே இதை ஒரு விஷயமாக கொண்டு சேர்த்து இந்த 3 புள்ளிகளையும் ஒன்று இணைக்கிற போது இந்த இணைப்பு இந்த கூட்டணி உருவாகிவிடும் என்று தான் நினைக்க தோன்றுகிறது. இப்போ தற்போது நடைபெற்று கொண்டிருக்கின்ற தமிழக சட்டமன்ற கூட்டத்தொடர், அதன் நிகழ்வுகள் எப்படி பார்க்குறீங்க? அதிமுகவோட செயல்பாடு அல்லது திமுகவோட நடவடிக்கைகள் எப்படி போயிட்டு சட்டமன்றத்தை எப்படி உற்று நோக்குகிறீர்கள்? நிச்சயமாக இவர்களுடைய அவர்களை எதிர்க்கட்சிகளை அதிமுகவை வெறுப்பேற்றுகிற விதமாக அவர்கள் பேசுகிற பேச்சு, துரைமுருகனும் சரி, அங்கே இருக்கிற ஒரு எம்எல்ஏவும் சரி, ஜெயலலிதா பற்றி நான் செல்வப்பெருந்தகை கேவலமாக பேசியிருக்கிறார். அதற்கு எதிர்வினை ஆற்றுகிற பொழுது அவர்கள் சிறக மந்தப்பட்டிருந்த போது செங்கோட்டின் விழுந்து எழுந்தார். அதற்கு பிறகுதான் இந்த எம்எல்ஏக்கள் எல்லாம் பேசினார்கள். ஆகவே இவர்கள் ஜெயலலிதாவுடைய 100% விசுவாசிகளாக இல்லை என்ற உணர்வு அங்கே ஏற்பட்டது. முதல் விஷயம். ரெண்டாவது, அவர்கள் எதிர்க்கட்சியாக இருக்கிற போது சட்டையை கிழித்து கொண்டு என்னை அடித்து விட்டார்கள், என்னை பேசி விட்டார்கள், என்னை வெளியே தள்ளிவிட்டார்கள் பேசுகிற ஒரு எதிர்க்கட்சிக்காரர் அதுவே பொறுப்பாட்சியாளராக வருகிற போது அவருடைய நடவடிக்கை சரியாக இல்லையே என்பதுதான் எங்களுடைய மிக வருத்தமான கேள்வியாக இருக்கிறது. அதே போல இத்தகைய ஒரு தீவிரமான எதிர்க்கட்சி அரசியலை முதல் 2 ஆண்டுகளில் அதிமுக பண்ணவில்லையே என்ற வருத்தமே எங்களுக்கு இருக்கிறது. அதாவது சட்டமன்றத்தில் மக்கள் பிரச்சனைகள் என்ன பேசுகிறாங்க அப்படின்றது தொடர்ந்து ஒரு ஏக்க குரலாக இருக்குது மக்களுக்கு. ஆமாம், இதனால தான் சட்டமன்ற அந்த கூட்டத்தொடர் வந்து நேரலை செய்யலாம் அப்படின்னு நீதிமன்றம் உத்தரவு பிறப்பிச்சு அது போயிட்டு இருக்கு அப்படின்னு நம்பலாம். ஆனால் தொடர்ந்து எதிர்க்கட்சிகள் வைக்கின்ற வாதம் என்பது எடப்பாடி தொடர்ச்சியாக அதை பதிவு செய்யறாரு. அப்பாவு வெளிப்படையாக நீங்க பார்க்கறது என்பது நாங்க கேள்வி கேட்கறத சொல்றாங்க, ஆனா அது பதில் சொல்றதை சொல்ல மாட்டாங்க. மீண்டும் அதை கிராஸ் கொஸ்டின் நாங்க கேட்க விரும்புறோம், அதை சொல்ல மாட்டாங்க அப்படின்னு எடப்பாடி தொடர்ந்து நிச்சயமாக நடந்து கொண்டிருக்கிறது. இது நடுநிலை வைக்கக்கூடிய அப்பாவுடைய பொறுப்புக்கு அழகல்ல என்பதுதான் என்னுடைய நேரடியான குற்றச்சாட்டு. இப்போ ஏன் இந்த பாரபட்சம் கேட்கிறேன் நான். மக்கள் பார்க்கிறார்கள், இது சட்டமன்றம், அது வந்து ஒரு சூதாட்டு மன்றம் அல்ல. அப்ப மக்கள் பிரச்சனைகள் பேச போறாங்க, அதற்கு நீங்க பதில் சொல்ல போறீங்க, இது ஏன் ஹைட் பண்றாங்க? அதில் வந்துவிடக்கூடிய சில எதிர்மறையான கருத்துக்கள் தங்களுடைய அரசியல் வாழ்க்கையை பாதிக்கும் அல்லது தங்களுடைய ஓட்டு அரசியல் பாதிக்கும் என்ற ஒரு பயம்தான் நம்முடைய, வேற என்ன இருக்க முடியும் அதில்? அதே நேரத்தில் மக்கள் மத்தியிலே சில கருத்துக்களை சொல்கிற போது அவர்களுடைய அந்த வேகம், அந்த பாடி லாங்குவேஜ் என்று மருத்துவ முறையில் என்று சொல்லுகிறேன், அதெல்லாம் சில எம்எல்ஏக்கள் மிக சிறப்பாக செய்கிறார்கள். அது மக்களை கவர்கிறது. அதெல்லாம் காட்சிப்படுத்தக்கூடாது என்ற ஒரு பயம் கூட ஆளும் கட்சி இருக்கும் என்ற ஒரு நிலைப்பாடு தான் என்ற நிலை தான் எனக்கு. இது அதிமுக சொன்னால் கூட நம்ம வந்து வழக்கமாக எதிர்கட்சின்னு புலம்புறாங்க, இல்லை குற்றச்சாட்டம் எடுத்துக்கலாம். ஆனால் திமுக கூட்டணியில் இருக்கக்கூடிய தமிழக ஆளுரிமை கட்சி தலைவர் வேல்முருகனே கதறாரு, என்னையே உள்ள ஒருமையில் பேசுகிறாங்க அப்படின்னு. அந்த கூட்டணியில் இருக்கக்கூடிய ஒரு பிரதான கட்சி தலைவரே இப்படி புலம்புவது தான் நம்ம பார்க்க முடிகிறது. ஆனால் கடலூரில் ஏற்பட்ட அந்த வெள்ளப்பெருக்குக்கு சரியான முறையிலே அங்கே அரசுடைய உதவி இல்லை என்ற ஒரு கருத்தை அவர் மேல் நோக்கி வைக்கிற போது அவருக்குள்ளே ஒரு இடைவெளி ஏற்பட்டு விட்டது. எனக்கு தெரிந்தவரை இந்த தடவை கூட்டணியிலிருந்து அவர் விலக்கப்படுவார் என்பதுதான் உண்மை. ஆக தற்போது வேல்முருகனை முழு எதிர்க்கட்சியாக தான் அவர்கள் பார்க்கிறார்கள் என்பதுதான் என்னுடைய நிலைப்பாடு. அதுக்கான காரணமும் திமுக உருவாக்கியது. ஆமாம் சார். அதாவது தமிழ்நாட்டின் அரசியல் களம் மத்திய அரசாங்கத்தை நோக்கி அந்த கேள்விகளோடவே தொடர்ச்சியாக பயணித்து வருவதை நம்ம பார்க்குறோம். குறிப்பாக இப்போது வக்ஃபு சட்டத்திருத்த மசோதா நான் முன்னே குறிப்பிட்டது போல கடுமையான எதிர்ப்பையும் மீறி அரங்கேற்றப்பட்டுள்ளது. ஆனால் தமிழகத்தில் அந்த சூழல் குறைந்த பாடில்லை. அதை இன்னும் எதிர்த்து கொண்டிருக்கிறார்கள். உச்சநீதிமன்றத்திற்கே நாங்கள் செல்வோம்,
தொடர்ச்சியாக போராட்டம் முன்னெடுப்பு அப்படின்னு தமிழ்நாட்டில் காங்கிரஸ், திராவிட முன்னேற்ற கழகம் இந்த அறிவிப்பை வெளியிட்டிருக்கிறாங்க. அதிமுகவும் இதை ஏற்கவில்லை. இந்த ஒரு சூழல் எப்படி பார்க்குறீங்க? நிச்சயமாக இது ஒரு சிறுபான்மை மேல் இவர்கள் தொடுக்கிற ஒரு தாக்குதலை தான் பார்க்க வேண்டும். அவர்கள் காலாண்டு காலமாக ஒருத்தர் கேட்டார், இங்கே இருக்கிற முஸ்லீம்கிட்ட போய் பாகிஸ்தான் எதுன்னு கேளுங்க, அவனுக்கு தெரியாதுங்க. அவனை போய் இப்படி நம்ம சிறுமைப்படுத்துகிறோமே, நியாயமாக அது? ஆக இந்த நாட்டுக்கு விடுதலை கொடுக்கிற பொழுது உலகமெல்லாம் உற்று வியந்தது வேற்றுமையில் ஒற்றுமை, செக்குலரிசம், மதசார்பின்மை. இதுதான் நம்முடைய உயிர் நாடியாக இருக்கிறது. அந்த உயிர் நாடியை சிதைக்கிற விதமாக இந்த நடவடிக்கையில் நடந்து கொடுக்கிற பொழுது நிச்சயமாக வருத்தமாக இருக்கிறது. இத்தகைய ஒரு சிறுபான்மையை அவர்களை சிறுமைப்படுத்துகிற விஷயங்களை நிச்சயமாக மத்திய அரசு தவிர்க்க வேண்டும். அதை விடுத்து மக்களுடைய நலனிலும் ஆக்கப்பூர்வமான நடவடிக்கையிலும் அவர்களுக்கு கவனம் செலுத்த வேண்டும் என்பது தான் எங்களுடைய நோக்கம். இப்போ நீங்கள் இவ்வளோ எமோஷனாக பேசுகிற அளவுக்கு இந்த வக்ஃப் சட்ட திருத்த மசோதா இஸ்லாமியர்களோட மத வழிபாட்டில் கை வைக்கிறதா? அப்படி கை வைக்கல. சொத்துக்கள் தவறாக நிர்வகிக்கப்படுகிறது. அதை தான் கவர்மெண்ட் அதை ஆர்கனைஸ்டு பண்ண போகிறோமே தவிர அவர்களின் மத வழிபாட்டில் நாங்கள் போகவே இல்லை அப்படின்றத மீண்டும் மீண்டும் சொல்கிறாங்க. இதை ஏற்கலையான்னு கேட்குறேன். இதனால் அவர்களுக்கு என்ன பாதிப்பு, அவர்களுடைய மத ரீதியாக என்ன பாதிப்புன்னு கேட்குறேன். அதாவது அந்த வக்ஃப் சட்டத்திட்டம் பல 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 ஆண்டுகளாக அவள் இருந்து கொண்டிருக்கிறது. நான் என்ன சொல்லுகிறேன், இந்த சொத்து அவருடைய என்ஜாய்மெண்ட், அந்த சொத்து அனுபவிப்பெல்லாம் எந்த விதத்தில் மத்திய அரசை அது பாதிக்கிறது, இது ஒன்றை பார்க்க வேண்டும். ரெண்டாவது, இது அந்த மக்கள் கூடவே இருந்து பேசி அதில் முற்றாக அந்த ஊழல் முறைகேடு இல்லைன்னு சொல்றீங்களா? நிறைய இருக்கின்றதா? எந்த அமைப்புல தான் இல்ல. இந்து சமய மன்றத்தில் இந்து அதனால் விட சொல்கிறீர்களா? இல்ல அதனால் விட சொல்கிறீர்களா? விட சொல்லவில்லை, சீர்படுத்த வேண்டும். அதை முழுமையாக அந்த நடவடிக்கை தான் எடுக்கிறாங்க. அது முழுமையாக கையில் எடுக்கிற விதமாக இருக்கிற அந்த நடவடிக்கை தான் எடுக்கிறாங்களேன்னு அந்த முழுமையாக கையில் எடுக்கிற விதமாகத்தான் இந்த நடவடிக்கை இருக்கும். இன்னும் பார்த்து கொண்டிருக்கீர்கள். நான் 50 ஆண்டுகளாக இந்த நோக்கி கொண்டிருப்பவன். இவருடைய அடுத்த கட்ட நடவடிக்கை வக்ஃப் வாரியத்தை இவர்கள் கலைத்தே விடுவார்கள். அதே போல அடுத்த கட்டமாக விஜய் மற்றவர்கள் சொல்வது போல அடுத்து கிறிஸ்தவருடைய அந்த சொத்து உரிமைக்குள்ள அவர்கள் புகுவார்கள். இப்படி பல அஜெண்டாக்கள் அவர்கள் இருக்கிறது என்பது எனக்கு தெரியும். ஆகவே இவர்கள் தற்போது செய்கிற நடவடிக்கை புனிதம் என்று நாம் உற்சாகப்படுத்திவிட்டு அவர்களுக்கு நாம் மௌனமாக இருந்து விட்டால் அவர்கள் அடுத்த பாய்ச்சலுக்கு போக தயங்க மாட்டார்கள் என்பதுதான் உண்மை. இந்த மௌனத்திற்கு பின்னால் வாக்கு அரசியல் இருக்கு. மீண்டும் மீண்டும் ஊழல் முறைகேடை சரி செய்வதற்காகத்தான் நாங்கள் சொல்லுகிற ஆர்கனைஸ்டா பண்றோம் கான்ஸ்டிடியூஷன் அடிப்படையில். இதை ஏன் நீங்க மதத்தோட தொடர்பு படுத்துறீங்க அப்படின்றது மதம் பற்றி பேசாத விளக்கமா இருக்கு. என்ன பாதிப்பு கொடுத்துட்டோம்? உங்க இஸ்லாமியர்கள் பாதுகாப்பா மகிழ்ச்சியா இருக்கீங்க, கிறிஸ்தவர்கள் பாதுகாப்பா மகிழ்ச்சியா இருக்கிறீங்க. இதை ஏன் அதோட பாஜகவோட முடிச்சு போடுறீங்க, மத்திய அரசோட முடிச்சு போடுங்கன்னு சொல்றாங்க. நிச்சயமாக இவர்களை பற்றி நாம் அறிந்திருக்கிறோம் ஐயா. இவருடைய நோக்கம், இவருடைய செயல்பாடுகள் இது ஒரு பொதுப்படித்தன்மையாக இல்லையே. ஒரு சாதாரண ஆர்எஸ் தொண்டன் மேடையில் ஏறினால், ஒரு பாஜகக்காரன் மேடையில் ஏறினால் அவருடைய வார்த்தை எப்படி இருக்கிறது? இவர்கள் அடுத்து இதில் இருக்கிற அபாயத்தை நான் மூத்தவன்ற முறையில் சொல்லுகிறேன். இவர்கள் அடுத்து மதத்தை கையில் எடுப்பார்கள், அடுத்து மதத்தில் கொடுக்கிற வர்ணத்தை கையில் எடுப்பார்கள், அடுத்து வர்ணத்தில் இருக்கிற ஜாதியை கையில் எடுப்பார்கள். இதோடு நின்று விடாது. அதனால்தான் இந்த நோக்கர்கள் எச்சரிக்குவது என்னவென்றால், இப்பொழுதே அபாயமணி அடிப்பது என்னவென்றால், இதோடு இவர்கள் நிறுத்த மாட்டார்கள். இவருடைய முதல் முடிவு, முதல் முன்னெடுப்பு இது ஒரு கவசம்தான். இதற்கு அவர்கள் சொல்லுக காரணம் பொதுப்படியாக பார்க்கும்போது சரியானதாக இருக்கும். ஆனால் இது நிச்சயமாக அவர் எல்லைக்குள் புகுகின்ற ஒரு அனுமதி சீட்டாகத்தான் இவர் பயன்படுத்துவார்கள். இந்த நிலையிலேயே அவர்கள் தடுக்கப்பட வேண்டும். அதை ஊக்கப்படுத்தக்கூடாது என்பதுதான் பொதுமக்களுடைய நிலையான கருத்து. தடுக்கப்பட முடியலையே. நீங்க பேசிட்டே இருங்க, நாங்க சட்டமாகணும்னு போயிட்டே இருந்து இருக்க முடியாது. கடந்த ஆட்சியின் போது நாங்க பலம் குன்றி எதிர்க்கட்சியா இருந்தோம், அதனால எந்த மசோதாக்களையும் எங்களால் தடுக்க முடியவில்லை அப்படின்னு காங்கிரஸ் அல்லது காங்கிரஸ் கூட்டணி கட்சிகள் இதை இந்த வாதத்தை முன்வைத்தது. ஆனால் இந்த தேர்தலில் நடைபெற்று முடிந்த நாடாளுமன்ற தேர்தலின் போது நாங்கள் ரொம்ப பலம் வாய்ந்த எதிர்க்கட்சியாக இருக்கோம். அதனால் இது போன ஆட்சியின் போல ஆடின ஆட்டம் இப்போ ஆட முடியாதுன்னு சொன்னாங்க. ஆடிக்கொண்டு இருக்கிறார்களே, தடுக்க முடியவில்லையே. என ஒருத்தர் அடித்துக்கொண்டே இருக்கிறார். எனக்கு வலிக்கவில்லை என்று கூட சொல்லாதே எப்படி சொல்ல முடியும்? எனக்கு வலிக்கிறது என்று சொல்லிதான் ஆக வேண்டும். அவன் அடிப்பதை நிறுத்தாவிட்டால் கூட பரவாயில்லை. இப்படி சில கருத்துக்கள் வித்தியாசப்படுகிற பொழுது கூக்குரல் இடுவதும் அதற்கான எதிர்ப்புகளை பதிவு செய்வதும் நடுநிலையாளருடைய கடமை. இல்லை சார், நம்ம எதிர்ப்பை பதிவு செய்யணும் தான். நீங்கள் மத்தியில் பலம் வாய்ந்த ஒரு அரசாங்கம் அமையும் போது அதற்கு ஒரே ஆப்ஷன் அப்படின்றது
ஒரு மிக ஸ்ட்ராங்கான ஒரு ஆப்போசிஷன் தானே. ஆமாம். ஆனால் இந்தியா கூட்டணியில் டெல்லியில் ஒரு நிலைப்பாடு, குஜராத்தில் ஒரு நிலைப்பாடு, கேரளாவில் ஒரு நிலைப்பாடு, இப்போ வயநாட்டில் ஒரு நிலைப்பாடு அப்படின்னு போகும்போது மீண்டும் மீண்டும் எதிர்க்கட்சிக்கு பலம் தானே சேர்க்கும், ஆளும் கட்சிக்கு பலம் தானே சேர்க்கும். அப்போ அந்த ஸ்ட்ராட்டஜிகளோட மூவ் விட்டுட்டு நீங்கள் மீண்டும் மீண்டும் சம்பிரதாயமாக ஆர்ப்பாட்டம் போராட்டம் அறிக்கை விட்டுருந்தீங்கன்னா என்ன சாதிக்க போகிறாங்கன்னு கேட்குறேன். இது அவர்களுடைய அந்த அரசியல் முன்னெடுப்பு அவ்வளவுதான். இது அது கட்சிக்கு வித்தியாசப்படும். இதுவே ஒரு திமுகவுடைய நிலைப்பாடு இருந்தால் அவர் வேறு மாதிரி எடுப்பார்கள், அதிமுக நிலைப்பாடு இருந்தால் வேறு மாதிரி எடுப்பார்கள். ஆக இது ஸ்டைல் ஆஃப் தேர் இண்டிவிஜுவல் பார்ட்டிஸ். இது தடுக்க முடியாது. ஓவராலாக என்ன இருக்குன்னு சொல்லி தான் நம்ம நடுநிலையாருடைய ஒரு பார்வையாக இதில் இருக்க முடியும். இப்போ இதோட நீட்சியாக, அதாவது ஏற்கனவே பாஜகவை எதிர்க்க முடியவில்லை, வக்ஃபு சட்ட திருத்த மசோதா மூலமாக நாங்கள் என்ன வேணாலும் செய்ய முடியும் அப்படின்னு காட்டிட்டாங்கன்னு புரிந்து கொள்ள முடிகிறது. சரிங்களா? இப்போ மீண்டும் அது தொடர்ந்த அந்த தொகுதி மறுசீரமைப்பு, அந்த கணக்கெடுப்பின் மூலமாக தொகுதி மறுசீரமைப்பு நடத்தப்படுமேயானால் தென் மாநிலங்கள் நீங்கள் ஓட்டு போட்டால் என்ன, ஓட்டு போடலன்னா என்ன, இந்த எம்பிஸை நாங்கள் கணக்கில் எடுக்கலன்ற மாதிரி ஒரு நிலை உருவாக்கிடும் அப்படின்னு அச்சப்படுறாங்க. இது எப்படி பார்க்கலாம் நம்ம? இது முழுக்க நாம் மக்கள் தொகையை கட்டுப்படுத்த நாம் எடுத்துக்கொண்ட முயற்சி கிடைத்த மாபெரும் தண்டனையாக தான் எடுத்துக்கொள்ளப்படும். ஜனங்களுடைய அடிப்படையில் எடுத்துக்கொண்டு வந்தால் 25 ஆண்டு 50 ஆண்டுகளுக்கு முன்னமே அத்தகைய ஒரு சீரமைப்பு கட்டுப்படுத்தாதவர்கள் கிடைக்க போகும் மாபெரும் பரிசாக தான் நமக்கு தண்டனை, நமக்கு கிடைத்த தண்டனை ஆகும். இதையெல்லாம் எந்த முறையிலே இதை கலந்து ஆலோசித்து சட்ட ரீதியாக, ஆர்ப்பாட்ட ரீதியாக, அரசியல் ரீதியாக இதை அணுகி இதை நிச்சயமாக தடுக்க வேண்டும் என்பதுதான் எங்களுடைய நிலைப்பாடு. இப்போ அந்த முதலமைச்சர் முன்னெடுத்திருக்கக்கூடிய அந்த, அதாவது மறுசீரமைப்பு, ஒழுங்கான மாநில தொகுதி மறுசீரமைப்பு வேண்டி நடைபெற்று முடிந்த அந்த கூட்டுக்குழு கூட்டம் இப்போது தெலுங்கானாவில் அடுத்த கூட்டம் நடைபெற போகிறது. இந்த கூட்டம், இந்த ஒருங்கிணைப்பு எப்படி பார்க்குறீங்க? நிச்சயமாக இது ஒரு அருமையான ஒரு முன்னெடுப்பு தான். எதிர்ப்பை நோக்கிய, எதிர்ப்பை கையில் எடுத்த அருமையான முன்னெடுப்பு. எப்படி இவர்கள் இந்த கவர்னருக்கு எதிரான ஒரு பொதுவான கருத்தில் வெற்றி பெற்றார்களோ அதே போல் இவர்கள் இதில் மிக மிக கவனம் செலுத்தி முறையாக இதை மன்றத்துக்கும், மக்கள் மன்றத்துக்கும், நீதிமன்றத்துக்கும் எடுத்து சென்றால் இதில் வெற்றி கிடைக்க வாய்ப்பு நிச்சயமாக இருக்கிறது என்பது என்னுடைய. வலிக்கிறது என்பதை காட்டிக்கொள்ள நீங்கள் குறிப்பிட்டது மாதிரி எங்களுக்கு வலிக்குதுன்னு சொல்றதுக்கு தான் பயன்படுமா, இல்லை பலன் கொடுக்குமான்னு கேட்க? இல்லை, நிச்சயமாக பயன் கொடுக்கும். ஏன்னா மக்களுடைய அந்த மக்கள் தொகை குறைப்பு என்பதை மிக அருமையாக நம்முடைய முன்னேறிய மாநிலமாக இருக்கக்கூடிய தமிழகம் பல ரீதியாக அது செயல்படுத்தியது. அதன் வெற்றிக்காக இன்று நாம் அனுபவித்து கொண்டிருக்கிற இந்த மாபெரும் எல்லா துறையிலான வெற்றியெல்லாம் இதனால் கிடைத்தது தான். அப்படி ஒரு மாநிலம் வளர்ந்திருக்கிற பொழுது, ஒரு மாநிலம் மற்றத்துக்கு முன்னுதமாக இருக்கிற போது அதனுடைய பங்கீடை, மத்திய ஆட்சி அதனுடைய பங்கீடை குறைக்க இதை சொல்லி குறைப்பது என்பது மாபெரும் துரோகமாகும். இதை உச்சநீதிமன்றம் கருத்தில் எடுத்துக்கொண்டு இதற்கு மாற்று விதமாக நம்முடைய விகிதாச்சாரம் குறையாது அவர்கள் பார்த்து கொள்வார்கள் என்பதுதான் பலருடைய கருத்தாகவும் இருக்கிறது. இப்போது நம்ம மாநிலத்தில் பாஜக எதிர்ப்பு நிலைப்பாட்டில் தான் ரொம்ப உறுதியாக இருக்காங்க. அதை தான் இவர்கள் வாக்குகளாக அறுவடை செய்து நம்ம பார்க்குறோம். குறிப்பாக தமிழ்நாட்டில் மிக மிக ஒரு சென்சேஷனான இஷ்யூவாக இருந்தது அந்த நீட். அஃப்கோர்ஸ் இந்தியா முழுமைக்கு இருந்துச்சு. தமிழ்நாட்டில் பல உயிர்களை காவு வாங்கி இருக்கிறது இந்த நீட். ஒரே மாதத்தில் 4 உயிர்கள், 4 பிள்ளைகள், 4 மாணவர்கள் பறிகொடுத்து இருக்கிறோம். ஆனால் மீண்டும் மீண்டும் இந்த நீட், மனசாட்சி இல்லாமல் நீட்டை வைத்துக்கொண்டு இங்கே அரசியல் நாடகம் அரங்கேற்றுக் கொண்டிருக்கிறார்கள் அப்படின்ற ஒரு காட்டமான கருத்து இதன் மீது தொடர்கிறது. குறிப்பாக இப்போ அனைத்து கட்சி கூட்டத்தை நீட் தொடர்பாக நடைபெற போகிறது. இப்போ இதை எப்படி பார்க்குறீங்க சார்? இந்த நீட், ஏன்னா 4ஆம் ஆண்டு ஏறக்குறைய 10-11 மாதங்களில் அடுத்த சட்டமன்ற தேர்தலை எதிர்நோக்கி காத்திருக்கிறோம். இப்போதான் மீண்டும் திரும்ப நீட்டை வந்து தூசி திட்டுறாங்க. இது இவருடைய குறைபாடு. இந்த நீட்டுக்குள்ள இருக்கிற மருத்துவர் கூட இல்லையா, அதனால மேலும் சில விஷயங்களை உங்களுடன் பகிர்ந்து கொள்ள நான் விரும்புகிறேன். நீட் என்பது அவர்கள் காட்டுகிற அந்த கண்டிப்பு தீவிரம் என்பது மாநிலத்துக்கு மாநிலம் வித்தியாசப்படுகிறது. இங்கே தமிழ்நாட்டில் நீ தலையில் பூ வைக்காது, காதணி அணியாது என்றெல்லாம் அவ்வளவு கண்டிப்புடன் இருக்கிற இங்கே செயல்முறை வடநாட்டில் வேறொரு ஆளை வைத்து எழுதி கொண்டிருக்கிறார்கள். அங்கே அதனுடைய வெட்ட வெளிச்சம் கூட ஆனது போன தடவை. அவர்கள் மார்க்குகள் தாராளமாக வழங்கப்படுகிறது. ஒரு மாணவன் 15 கேள்வி விட்டுவிட்டான் என்பதற்கு அவனுக்கு கூடுதலாக மார்க்கை கொடுத்து சுப்ரீம் கோர்ட் கண்டிக்க அளவு சென்றது. ஆக நான் அதுதான் சொன்னேன், இதெல்லாம் இவர்களுடைய கவசம், இவருடைய செயல்பாட்டை உள்ளே செலுத்துகிற கவசம். இன்றைய நிலத்திலே பல கோடி ரூபாய் செலவு செய்து அத்துணை
பிரம்மாண்டமான மருத்துவக் கல்லூரிகள் நாம் வைத்து கொண்டிருந்தால் அங்கே படிக்கிறவர்களை 40 பேர் தான் நம்முடைய தமிழ்நாட்டு மக்கள் என்று நினைக்கிற போது உள்ளம் கொதிக்கிறது. நம் பிள்ளைகளுக்கு இடமில்லை, நம்முடைய பொருளை நம்முடைய உணவை நம்மால் உண்ண முடியவில்லையே என்ற ஒரு அவல நிலை ஏற்படுகிறது. ஆக இந்த சட்டம் வன்மையாக கண்டிக்கத்தக்கது. கடந்த ஆண்டுகளாக எங்களை போன்ற மருத்துவர்களாம் இதன் மூலமாக நாங்கள் உள்ளே வந்தோம். வந்து படித்து இன்று மக்களை காத்து கொண்டிருக்கிறோம். உலக அரங்கிலே உங்களுக்கு கற்றுக் கொடுத்த பேராசிரியர் தெய்வங்கள், ஆகச்சிறந்த மருத்துவர்கள் உருவாக்கி கொண்டிருக்கிறோம். ஆக இதன் மூலமா தான் சிறந்த மருத்துவர் உருவாக்கப்படுகிறார் என்பது மிக மிக ஏற்றுக்கொள்ள முடியாத கருத்தாகும். இதற்கான முயற்சியை தொடர்ந்து அனைத்து கட்சிகளும் செய்து கொண்டிருக்க வேண்டும். இதில் இந்த வேறு சில கருத்துக்களை அவர் திரட்டி கொண்டிருக்கிறார்கள் என்று நான் அறிகிறேன். துறை ரீதியாக இந்த கருத்தோடு இது ஒரு பெரும் முயற்சியாக உச்சநீதிமன்றம் சென்று இவர்கள் இதில் வெற்றி பெற வேண்டும் என்று நாங்கள் விழைகிறோம். ஒருவேளை ஆட்சி மாற்றம் ஏற்பட்டால், ஏன்னா திமுக கூட இந்த நீட்டை ஒற்றை கையெடுத்து எங்களால் தடுத்து நிறுத்திவிட முடியும் என்று நாங்கள் சொன்னோம். ஆனா இப்ப என்ன சொல்றாங்கன்னா, காங்கிரஸ் ஆட்சி அமைந்தால் நாங்கள் இதை பண்ணியிருப்போம் அப்படின்ற ஒரு அந்த வார்த்தை சொல்லவில்லையே, அப்படி முன்வைக்கிறாங்க. இப்ப மீண்டும் நீட்டை கையில் எடுத்திருக்காங்க. ஒருவேளை ஆட்சி மாற்றம் ஏற்பட்டால் அது நடக்கலாம் அப்படின்ற ஒரு எதிர்பார்ப்பு இருக்குது. ஆனால் அதற்கான சாத்தியக்கூறு இன்னும் 3-4 ஆண்டுகளுக்கு இல்லை. இப்போ திருப்பி நீட்டை எடுத்திருக்காங்க. உச்சநீதிமன்றத்தில் டைரக்ஷன் தான். அப்போது இது எதற்காக இந்த நீட் நாடகம்? மீண்டும் இந்த நீட் நாடகம் என்பது இதை வைத்து இவர்கள் அரசியல் செய்கிறார்கள் என்பது தான் உண்மை. வாக்கு பெற இது போல பல வாக்குறுதிகளை, பொய்யான வாக்குறுதிகளை கொடுத்து தான் திமுக அரசு உள்ளே வந்தது. அவர்கள் செய்ய முடியாது செய்யும் பாமர மக்கள் இன்னும் இருந்து கொண்டு தானே சார் இருக்கிறார்கள். சார், ஓட்டு போட போகிறதுல நீங்கள் நிச்சயமாக 70% போகிறானா, அதில் 50% பாமர மக்கள் தானே சார் போகிறான். இன்னும் எம்ஜிஆர் உயிரோடு இருந்து கொண்டிருக்கிறார் என்று நினைக்கிற மக்கள்லாம் இருந்து கொண்டிருக்கிறார் இருக்கிறார்கள். அவர்களை மேலோட்டமான கருத்துக்களை உள்வாங்கி கொண்டு அதன்படி வாக்களிக்கிற மக்களை ஏமாற்றுகிற விதமாக அவர்களை டார்கெட் செய்து அவர்களை குறிவைத்து பலவிதமான மாற்று வேலையை, ஏனென்றால் ஏமாற்று வேலைகளை இந்த திமுக அரசு செய்து பொய்யான வாக்குறுதியை கொடுத்தான் இப்படி அவர்கள் கொண்டு வந்தார்கள். ஒரு காலத்திலே போஸ்ட் கார்டு விலையை குறைப்பேன், உங்களுக்கெல்லாம் தெரியுமான்னு தெரியாது, எம்ஜிஆர் குறைப்பேன் என்று வாய் தவறி சொல்லிவிட்டு அது வாங்கி கட்டி கொண்டார். அதுபோல நீட்டை நாங்கள் ஒரு கையெழுத்தில் மாற்றும் என்று பொய்யான வாக்களை கொடுத்து அந்த நடுநிலை மக்களுடைய வாக்கெல்லாம் பெற்றார்கள். 4 ஆண்டுகளாயும் அவர்களால் செய்ய முடியவில்லை. காரணம், இவர்களுடைய அந்த வாக்கு என்பது மேலப்படியிலே முறையாக போய் செல்லவில்லை. இவர்களுடைய அணுகுமுறையும் நான் மாற வேண்டும் என்று நான் சொல்லுவேன். எம்ஜிஆர் அவர்களுடைய காவிரியிலே தண்ணி கொடுக்கவில்லை, குண்டுரா வீட்டுக்கு சாப்பிட போடுகிறார். கை கழுவ எங்கே நீங்கள்லாம் குடிக்கிறதுக்கே தண்ணி கொடுக்க மாட்டீங்கன்னு ஒரே வார்த்தை சொன்னார் குண்டுரா. அடுத்து அணை திறக்கப்பட்டது. தன்னுடைய அந்த தன்மானத்தை இழக்காமல் மிக அழகாக எம்ஜிஆர் அவர்கள் கையாண்டார்கள். நேருக்கு நேர், வார்த்தைக்கு வார்த்தை இப்படி மோதிக்கொண்டு மத்திய அரசு உரசி கொண்டிருந்தால் சொன்னாலும் சொல்லாவிட்டாலும் எல்லா அதிகாரமும் அவர்கிட்ட தான் இருக்கிறது. அப்படி இருக்கிற போது நாம் எந்த விதத்தில் அணுகி அதை கையாள வேண்டும்? இந்த அணுகுமுறையில் நிச்சயமாக திமுக அரசு, ஸ்டாலின் போன்றவர்கள் மாற வேண்டும் என்பதுதான் இதற்கு மேலும் வெற்றி பெற வலுவூட்டக்கூடிய ஒரு அணுகுமுறையாக செயலாக இருக்கிறது என்று நான். இந்த நீட் தொடர்பான வாக்குறுதி பேசும்பொழுது திமுகவின் தேர்தல் வாக்குறுதிகள் செயல்படுத்தப்படவில்லை அப்படின்ற ஒரு குரல்கள் ஒலிக்கின்றதை நம்ம பார்க்க முடியுது. ஆனால் நாங்கள் ஏறக்குறைய 90% அல்லது பெரும்பாலான வாக்குறுதிகள் மேலே கூட செஞ்சிட்டோம். ஆமாம், சொன்னதையும் செய்தும் சொல்லாததையும் செய்து விட்டோம் அப்படின்னு முதலமைச்சர் மேடைக்கு மேடை சொல்கிறார். இந்த தேர்தல் வாக்குறுதி எப்படி பார்க்குறீங்க சார்? தேர்தல் வாக்குறுதி என்பது சார், இவர்கள் எத்தனை தொழிற்சாலைகளை உருவாக்கினார்கள், இவர்கள் அணைகளை எத்தனை கட்டி நிரந்தரமாக, இவர்கள் எத்தனை கல்லூரிகளை உருவாக்கினார்கள், இவர்கள் பள்ளிகளை மூட வேண்டும் என்று சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள். மக்களுக்கு பஸ் கட்டண விலையை கொடுப்பது, மாதம் 1000 ரூபாய் கொடுப்பது, மாணவர்களுக்கு கொடுப்பது, மாணவர்களுக்கு காலை சாப்பாடு, ஒரு சிலதெல்லாம் சமூக சேவை தான். ஆனால் இதெல்லாம் ஒரு அறக்கட்டளை செய்ய வேண்டியது. இத்தகைய சேவைகள் ஒரு அரசு செய்ய வேண்டியதல்ல. அரசு என்பது திடமான காலாகாலத்துக்கும் இருக்க வேண்டிய திட்டங்களை தீட்டி அதற்கான முன்னெடுப்பை செய்ய வேண்டும். இவர் போடுகிற சாலையெல்லாம் 10 நாளிலே போய்விடுகிறது. இவர்கள் கட்டிய சிறு அணைகளாம் தகர்த்தப்பட்டு விடுகிறது. இவர்கள் டாஸ்மாக கொடுக்கிற முக்கியத்துவத்தை மற்ற துறைகளுக்கு கொடுப்பதில்லை. இவர்களுடைய அமைச்சர்களெல்லாம் கரைபடிந்த கைகளாக இருந்து கொண்டிருக்கிறார்கள். இதையெல்லாம் மாற்றினால்தான் இந்த அரசுக்கும் மக்களுக்கும் நன்மை பயக்கும். இவர்கள் வாக்கு அரசியலை மட்டுமே முன்னோக்கி செய்துகிற இந்த செயல்கள்லாம் சில காலத்தில் இவர்கள் சாயம் வெறுத்துவிடும். நிச்சயமாக அதற்கான ஒரு விலையை அவர்கள் 2026 பெறுவார்கள் என்பதுதான் எங்களுடைய. மாணவர் கடன் ரத்து, கல்வி கடன் ரத்து செய்யவே இல்லையே.
ஒவ்வொரு மாதத்துக்கும் இந்த மின் கணக்கீட்டு முறை ஒவ்வொரு மாதத்திற்கும் படு கணக்கிடப்படும். வேதனையான விஷயம். சரியாக இப்படி சொன்னீர்கள். நிறைய விஷயங்கள் வந்து சொன்னாங்க. ஆமா. அதே போல விலையேற்றம், பால் விலையேற்றம், அதே போல உங்களுக்கு மின்கட்டண ஏற்றம், இதெல்லாம் நம்மால் தாங்கிக் கொள்ள முடியவில்லையே. சிலிண்டருக்கு மானியம் என்று சொன்னார்கள், நேற்று 50 ரூபாய் ஏற்றி விட்டான் மத்திய அரசு. இப்படி மக்களுடைய அன்றாட வாழ்க்கைக்கு உதவுகிற, பெருமக்களை போய் சேர்கிற நலத்திட்டங்களை அவர் முன்னெடுக்காமல் காலகாலத்தில் இருக்கும் குறுகிய அரசிற்காக, குறுகிய லாபத்துக்காக அவர் செய்கிற செயல்பாடுகள் மிக மிக நடுநிலையார்கள் ஏற்றுக்கொள்வதாக இல்லை என்பதுதான் உண்மை. இப்போ திராவிட முன்னேற்ற கழகத்தை பாஜக தொடர்ந்து குறிவைக்கிறது. அதாவது செந்தில் பாலாஜியில் ஆரம்பித்து துரைமுருகன் தற்போது கே நேருவை நோக்கி நகர்ந்திருக்கிறது அமலாக்கத்துறை நடவடிக்கை. எப்படி பார்க்குறீங்க? இன்னும் தேர்தல் நெருக்கத்தில் பல்வேறு நடவடிக்கைகள், பல்வேறு அமைச்சர்கள் குறிவைக்கப்படுவார்கள் அப்படின்னு நிறைய அரசியல் விமர்சகர்கள் இந்த கருத்தை பதிவு செய்து வருவதை நம்ம பார்க்குறோம். எப்படி பார்க்குறீங்க? நான் இதில் விஜய் சொன்ன கருத்து தான் நான் சொல்கிறேன். இவர்கள் தொடுவது போல் தொடுவார்கள். அடுத்த கட்ட என்ன நடவடிக்கை? இவர்கள் சிறை சென்றார்களா, இல்லை இவர்கள் சொத்துக்கள் முடக்கப்பட்டதா, இவருடைய வங்கி லாக்கர்கள் முடக்கப்பட்டதா? செந்தில் பாலாஜி சிறை சென்றாரு. சிறை சென்றார், மீண்டும் வந்து விட்டாரே. மீண்டும் வந்து அரசியலில் அதே பதவியை அமர்ந்து கொண்டு இன்று நிருபர்களை வெட்கமில்லாமல் பார்த்து கொண்டிருக்கிறாரு. அதற்கு யார் காரணம்? அந்த நிலைப்பாடை உச்சநீதிமன்றம் கண்டிக்கிறதே ஒழிய அதற்கு இவர்கள் சட்டம் இயற்றி அவரை தடுக்க முடியவில்லையே. அப்படி இவர்களுடைய எல்லா முன்னெடுப்பையும் அவர்கள் அதிகார பலத்தோடு சேர்ந்து அதிகாரிகளும் இவர்களும் அந்த 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 பயனை பங்கு போட்டுக் கொள்கிறார் ஒழிய அடுத்த கட்ட நடவடிக்கை என்ன எடுத்தார்கள் இவர்கள்? உடனே துரைமுருகன் டெல்லிக்கு செல்கிறார், முடிந்து விட்டது. அடுத்து கே நேரு டெல்லிக்கு போகிறார், முடிந்து விட்டது. ஆக மாநில அரசு ரீதியாக இவர்கள் எதிர்ப்பை காட்டினாலும் அதிகார ரீதியாக, நடவடிக்கை ரீதியாக நிச்சயமாக ஒன்றுமே செயல்படவில்லை. அந்த அடிப்படையிலே நடிகர் விஜய் சொன்னது போல இவர்கள் இரட்டை குழல் துப்பாக்கியாக தான் செயல்பட்டு கொண்டிருக்கிறார்கள். இவர்கள் அதாவது மாநில அமைச்சர்கள் குற்றம் செய்கிறார்களா அல்லது அமலாக்கத்துறை குற்றம் சாட்டுகிறதா? இரண்டுமே நடந்து கொண்டிருக்கிறது. ஆனால் முடிவில் அதில் கிடைக்கக்கூடிய பலன் மக்களை போய் சேரவில்லை. அது நீதிமன்றத்துக்கு சென்று அந்த அந்த வழக்குகள் வெற்றி பெறவில்லை. இவர்களுக்குள்ளே ஏற்படுகிற பிரச்சனையை இவர்களே வேறு விதமாக தீர்த்து கொண்டு அது வெளியும் கொண்டு வந்த மாதிரியும் மறைந்து விடுவது மாதிரியும் இவர்கள் செயல்பட்டு கொண்டிருக்கிறார்கள். அதாவது இதே நிலை வந்து இந்த சட்டமன்ற தேர்தல் வரைக்கும் அப்படி நகர்த்திட்டு அப்படியே ஒரு 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 காட்சியை உருவாக்கி கடைசியில் மீண்டும் அவர்கள் அதிகார ரீதியாக இணைந்தே தான் இருப்பார்கள் என்பதுதான் உண்மை. அதுதான் நடக்கும்னு சொல்லி நடக்கும். நீங்கள் ஒரு சில விஷயங்கள் தமிழக அரசியல் களத்தில் வந்து எனக்கே விவரம் தெரிஞ்ச நாளுது நான் இப்போ பார்த்துட்டு இருக்கிறேன். ஒரு என்னுடைய வயது பத்திரிகையாளர்களாக இப்போ வந்து இந்த கச்சத்தீவு விவகாரம், ஆமாம், யார் தான் கொடுத்தீங்க, யாருக்கு தான் கொடுத்தீங்க, இப்போ யார் தான் மீட்க போகிறீங்க அப்படின்னு இது ரொம்ப பெரிய பேசு பொருளாக இருக்குது. மீண்டும் சட்டமன்ற தீர்மானம் ஏறக்குறைய 4 5வது முறையாக ஏற்றப்பட்ட 8வது முறையான சட்டமன்ற தீர்மானம். என்ன நடக்குது? இது முழுக்க முழுக்க வழக்கை வாபஸ் பெறுவதற்காக கருணாநிதி கலைஞர் அவர்கள் செய்த துரோகம் தான், இது சந்தேகமே இல்லை. அதற்கான முழுமையான ஒரு பதிவேடு சென்னை டெல்லியில் இருக்கிறது. எடுத்து போடுகிறார்கள். நீ கையெழுத்து போட்டிருக்கீங்க, இந்திரா காந்தி கேட்டுக்கொண்டது பேர் கொடுத்து விடுவாயா? யாரால் வந்த வம்பு? அதே போல அதிமுகவோட குற்றச்சாட்டு சரியா? நீங்க இடையில கூட 10 ஆண்டுகள் தொடர்ச்சி ஆட்சியில் இருந்தீங்க. அதற்கான என்ன முன்னெடுப்பை நீங்கள் எடுத்தீர்கள்? ஆக நீங்க என்ன எடுக்கலன்னு கேட்கிறேன். அதிமுக எடுக்கலாமே, ஏன் எடுக்கலாம் என்பது உண்மைதான். அப்பொழுது இத்தகைய தீவிரமான மீனவர்களுடைய பிரச்சனை இல்லை. மேலும் எங்கள் கட்சி வந்த போது எங்களுடைய பிரச்சனை தீர்த்து கொள்வதற்கு எங்களுக்கு நேரம் போதவில்லை. இதுதான் உண்மை. ஆனால் இவர்கள் மத்தியிலே மிக பலமான பொறுப்புகளே இருந்தார்கள். அது மட்டுமல்ல, யாருடைய முள்ளை குத்தியவன் முள்ளு அவன் தான் எடுக்க வேண்டும். பிரச்சனையை உருவாக்கியவர்கள் நீங்கள் தானே, அந்த பிரச்சனைக்கு காயப்படுத்தியது நீங்கள் தானே, நீங்கள் தானே மருந்து போட வேண்டும். நீங்கள் மெத்தனமாக இருந்துவிட்டு மாற்றாயை குறை சொல்வது என்பது மிக மிக முட்டாள்தனமானது, ஏற்றுக்கொள்ள முடியாது. இப்போது இந்த கச்சத்தீவு விவகாரம் வந்து மீண்டும் அரசியலாக்கப்படுகிறது அப்படின்னு சொல்கிறீங்க. 10 ஆண்டுகளில் அதிமுக இருந்தப்போ நாங்களே பெரிய பஞ்சாயத்து இருந்தோமே அப்படின்னு நீங்கள் மனமும் வந்து உங்களுடைய கருத்தை பதிவு செய்கிறீர்கள். அதே போன்று ஒரு நிலையை தற்போது அதிமுக எதிர்கொள்கிறதா? ஏனென்றால் ஒன்றுபட்ட அதிமுக வேண்டும் ஒரு தரப்பினரும், இன்னாருக்கெல்லாம் வாய்ப்பே இல்லை அப்படின்னு எடப்பாடி பழனிசாமி இருப்பதும், அந்த தேர்தல் நெருக்கத்தில் அனைத்தும் சரியாகி விடுமா? சரியாக வாய்ப்பில்லை சார். ஏனென்றால் சரியாக வாய்ப்பில்லை. பொதுச்செயலாளர் மிக தெளிவாக இருக்கிறார். இபிஎஸ் எங்களுக்கெல்லாம் வருத்தம் தான். நடுநிலை கட்சியிலே எம்ஜிஆர் காலத்திலே இருந்து கொண்டிருப்பவர்கிற முறையை நான் சொல்லுகிறேன். இது நிச்சயமாக வருத்தத்துக்குரிய. ஏன் வருத்தப்படுகிறீர்கள்? ஒன்றிணைந்தால் வெற்றி.
ஒன்றிணைந்தால் மீண்டும் பல பல தேர்தல்கள் நம்ம வெற்றி வாய்ப்பு கூடுதலாக இருக்கும், மகிழ்ச்சியாக இருக்கும். ஒரு முகத்தை ஒருவர் பார்க்க முடியவில்லை, எங்களுடைய உறவுகளை இழந்தது போன்ற ஒரு உணர்வு ஏற்படுகிறது. அதே போல இந்த ஓபிஎஸ் அவர்கள் கூட தலைமை நிலையத்தில் சென்று சின்ன ஒரு கருத்து, தேர்தல் வெற்றியா ஆட்சி அதிகாரமான்னு பாக்குறீங்க, ஆனா 100 ஆண்டுகளுக்கு பிறகும் கட்சி இருக்கும் அப்படின்னு அம்மையார் ஜெயலலிதா சொன்னதை செயல்படுத்த முயற்சிக்கிறார் இபிஎஸ்னு சொல்றாங்க. நீங்க கட்சியை காப்பாற்றுறது முக்கியமா இல்ல வெறுமனே ஆட்சி அதிகாரத்தில் வரது முக்கியமா அப்படின்னு சொல்றாங்க. கட்சிக்கு விசுவாசமாக கட்சிக்காரர்களை தள்ளி வைப்பது எப்போது கட்சி ஒருங்கிணைப்பாக இருக்க முடியும்? இதில் பல விஷயங்கள் உள்ளே ஓடிக்கொண்டிருக்கிறது. மாவட்ட செயலாளர்களாம் எப்படி செயல்பட்டுக்கிறாங்க என்பதெல்லாம் எங்களுக்கு தெரியும். ஆக ஒன்றிணைந்த கைகள், ஒன்றிணைந்த சக்தி தான் அதிமுக பலம் கொடுக்கும். இல்லை என்றால் நிச்சயமாக இது ஒரு பலவீனமாகத்தான் இருக்கும் என்பது என்னுடைய நிலையான ஒரு கருத்தாகும். செங்கோட்டையன் பெரிய கேம் பிளே பண்ணுவாரா இல்லை தற்போது அவருடைய செயல்பாடுகள் எப்படி பார்க்குறீங்க? ஒன்றுமே கிடையாது. இதில் எம்ஜிஆர் பாலிசி தான். செங்கோட்டையனுடன் அமர்ந்து எங்களுடைய எடப்பாடியார் அவர்கள் பேசி அழகாக அதை கொண்டு போகலாம். செங்கோட்டையன் தவறாக செய்யக்கூடிய மனிதரே அல்ல. உயிர் போனாலும் அவர் அதிமுக விட்டு போக மாட்டார். அத்தகைய நிலைப்பாடு பேசுகிற மாதிரி தெரியலையே. இவர் பேசியிருக்க வேண்டும். ஏனென்றால் அன்றைய தினம் அவருடைய பெயரை போடாதது தவறு, அவர் தொகுதியிலே நடக்கிற நிகழ்ச்சிக்கு முறையாக அழைக்கப்படாதது தவறு, வேறொரு உழவர் மன்றம் செய்கிற ஒரு நிகழ்ச்சி என்று இவர் கொண்டு போய் அதில் அம்மாவுடைய படத்தையும் எம்ஜிஆருடைய படத்தையும் போடாதது தவறு. இதெல்லாம் நான் என்ன சொல்கிறேன் என்றால், யார் அதை முறை மாறி செய்கிறார்கள் தான் அவர்கள் தான் முறையோடு செயல்பட வேண்டும். த பால் இஸ் இன் த கோர்ட் ஆஃப் எடப்பாடி சார் ஒன்லி, இட்ஸ் நாட் இந்த செங்கோட்டையனுடைய தவறு என்று நாங்களால் சொல்லவே முடியாது. எம்ஜிஆர் மற்றும் அம்மையார் ஜெயலலிதாவை தாண்டி தனக்கு ஒரு பெரிய ஆளுமை இருக்கிறது அப்படின்னு இபிஎஸ் நம்ப ஆரம்பித்துட்டாரோ? நிச்சயமாக நம்புகிறார், அப்படிதான் செயல்படுகிறார். தனக்கு இருக்கிற தொண்டர்களுடைய பலத்தை விட தனக்கு இருக்கிற எம்எல்ஏக்கள் பலக்கம், தனக்கு இருக்கிற அந்த ஆட்சி மன்ற குழு பலத்தை அவர் முழுமையாக நம்புகிறார். அதையும் தாண்டி தொண்டர்களுடைய மனநிலையை முழுமையாக அறிய வேண்டும், மக்களுடைய மனநிலையை முழுமையாக அறிய வேண்டும். தன்னுடைய சுயதாபத்தை தள்ளி வைத்துவிட்டு பொது நோக்கோடு கட்சி ஒருங்கிணைப்பில் அவர் செயல்பட வேண்டும் என்பதுதான் எங்களுடைய எதிர்பார்ப்பு. இப்போ ஒன்றுபட்ட அதிமுக போது ஓபிஎஸ், அம்மையார் சசிகலா, டிடிவி தினகரன் இவங்களாக தான் ஒன்றிணைக்கணும் அப்படின்றது தான் கோரிக்கையாக இருக்குது. இவங்க எல்லாத்தையுமே எடப்பாடி ஏற்றுப்பாரா சார்? மனித குணம். காளிமுத்து பேசாத பேச்சா ஜெயலலிதா பக்கத்தில் வைத்து கொண்டு அவருக்கு சபாநாயகர் பதவி தந்தார். அப்பொழுது எனக்கு தெரியும், சாக கிடந்த போது கிட்டத்தட்ட 3 லட்சம் ரூபாய் கொடுத்து அனுப்பி அவருக்கு அந்த நேரத்தில் உதவினார். அவருடைய மகளுக்கு 2 பேருக்கு எம்பிபிஎஸ் சீட் அவர் கொடுத்தார். அதில் ஒரு சீட்டு என் பொண்ணுக்கு வந்திருக்க வேண்டியது, அது வேறு விஷயம். இப்படி மன்னிக்கும் குணம் உள்ள பொழுது தான் கருச்சி உருவாகும். மை குத்துகிற விஷயத்தில் அண்டி அவர்கள் வீட்டுக்கு புறப்பட்டு சென்று விட்டார். நான் கூட இருந்தேன். மை குத்துவது காட்டு மராண்டித்தான் சொன்னார். எம்ஜிஆர் அண்டே எல்லாரும் அதிமுக சுகாதாரத்துறை அமைச்சராக. அப்ப அவர் மாணவர் அணி அமைப்பாளராக இருந்தார். நான் அவர் கூட இருந்தேன். அவர் எம்எல்சிலாம் நாங்கள் உழைச்சிருக்கிறோம். அப்போ ஸ்டாலின் நான் மருத்துவ மாணவன். உடனே எம்ஜிஆர் கார் அடிச்சுன்னு, ஏன் டாக்டர் கோச்சிக்கிறீங்க, நீங்கள் சொல்லிட்டீங்களே, இந்த திட்டத்தை நான் கைவிட்டேன் வாங்கன்னு சொல்லி வீட்டுக்கு சென்று அழைத்து வந்து எம்ஜிஆர் அமர வைத்தார். இப்படி அதனால் எம்ஜிஆர் குறைந்து விட்டாரா? இன்றும் மக்கள் மனத்தில் உச்சநிலை நிற்கிறார். அதே போல இந்திரா காந்தியை சீட்டு கொடுக்க வேண்டிய சிக்மலர் என்று சொல்லிவிட்டார். ஆனால் மொராரிதாஸ் அவர் போடு எல்லாமே போயிடும், ஜாக்கிரதை. எம்ஜிஆர் உண்மையிலே அதுக்கு பயந்து இந்திரா காந்தியை வரவேற்கவே இல்லை. இதெல்லாம் வரலாற்று நிகழ்ச்சிகள். காரணம் சுயமல்ல, நாட்டு மக்களுக்கு செய்ய வேண்டிய திட்டங்களை மத்திய அரசு தடுத்து விடுமே என்ற ஒரு பொது நோக்கு, தன் மானம் போனாலும் பரவாயில்லை என்ற பொது நோக்கோடு எம்ஜிஆர் செயல்பட்டார். அதில் 10ல் 1 பங்காவது இன்று அரசியல் தலைவர்கள் மேற்கொள்ள வேண்டும் என்பதுதான் எங்களுடைய நிலைப்பாடு. மீண்டும் மீண்டும் இபிஎஸ் சொல்கிறார், எங்களுடைய முதல் எதிரி, அதாவது எங்களுடைய ஒற்றை எதிரி திமுக மட்டும்தான் அப்படின்னு சொல்றாரு. ஆனால் அதை அகற்றுவதில் இருக்க சுணக்கத்தை அறியாமல் இருக்கிறார் ஐபிஎஸ். இல்லை, இது ஓபிஎஸ் ஒரு தீவிரவாதியே கிடையாது. இபிஎஸ் சொல்கிறார். இபிஎஸ் தீவிரவாதி. இபிஎஸ் ஓபிஎஸ் மேல் மிகவும் காட்டமாக இருக்கு. அவர் உள்ளுக்குள்ள என்ன நடந்தது எங்களுக்கு தெரியவே இல்லை. ஆனால் நாங்கள் ஜெயலலிதா மதித்த இபிஎஸ்ஐ ஓபிஎஸ்ஐ நாங்கள் நிச்சயமாக மதிக்கிறோம். அந்த தலைமையில தாக்குதலை தவிர வேறு எந்த தவறும் அவர் செய்வதாக எங்களுக்கு தெரியவில்லை. ஆக அடிப்படையிலே ஓபிஎஸ், டிடிவி, சசிகலா அம்மா 3 பிரிந்து சென்றவர்களாம் மீண்டும் ஒன்றிணைந்து இந்த அதிமுக என்ற இந்த மாபெரும் மாளிகையை அவர்கள் நிலைநிறுத்த வேண்டும். அதிலிருந்து மீண்டும் மங்கள ஒளி கிளம்ப வேண்டும் என்பதுதான் எங்களுடைய எதிர்பார்ப்பு. நன்றி சார், உங்களுடைய வருகைக்கும் கருத்து பகிர்வுக்கும் மிக்க நன்றி. நன்றி.